ஹிந்தி இந்த பேரை கேட்டாலே தமிழ்நாட்டில் பல பேருக்கு டெக்ஸ்டன் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி மேலோட வெறுப்பு கிடையாது. ஹிந்தியை நீ படிச்சாதான்டா நீ நல்லா இருக்க முடியும், அது இல்லைன்னா உனக்கு குழப்பே கிடையாது, அது கட்டாயம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மேல தான் காந்தி. கோவம் வருது, எடுத்ததை சாத்தலாமான்னு. பட் நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காவிட்டாலும் ஹிந்தி இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது அலுவல் மொழி, கூட இங்கிலீஷும் சேர்ந்துருக்கும். எஸ், இந்த வீடியோவில் ஹிந்தியோட வரலாறு என்ன, ஹிந்தி திணிப்போட விளைவுகள் என்ன, ஹிந்தி திணிப்போட நோக்கம் என்ன, ஹிந்தியை படிக்கிறதால நமக்கு லாபமா இழப்பா, எல்லாத்தையும் டீட்டெயில பார்த்துடலாம். நான் உங்கள் அசோக், இது அசோக் டிபேட். முடியுமா? முடியாது. இந்த இந்திய படி படி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால இந்த இந்தியோட வரலாறு என்ன அப்படின்னு படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அது எப்பதான் தோன்றிருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிடி எடுத்து பார்த்தேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்தியாவோட பூர்வீக மொழிகள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இந்திய நிலப்பரப்புல பல மொழிகள் பேசப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு எதுக்குமே எழுத்து வடிவம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தகுந்த ஆதாரங்கள் இல்லை. என்னடா கன்னடத்துல எழுதிட்டு இருக்க? தமிழ் தலையில பார்த்தா கன்னட மாதிரி தான் தெரியும். ஆரியன் மைக்ரேஷனுக்கு அப்புறம் சமஸ்கிருதம் இந்தியாவில் வந்துச்சு. இந்த சமஸ்கிருதம் இங்க இருந்த பிராகிருதி மொழிகளோட கலந்து இன்னைக்கு இருக்கிற பிராந்திய மொழிகளோட ஆரிஜினா இருக்கிற மொழிகள் உருவானது அந்த நேரத்துல. இந்தியாவோட பழைய கல்வெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகர் காலத்துல வெட்டப்பட்ட கல்வெட்டா தான் தெரியும். அந்த கல்வெட்டு ஹிந்தியில எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை. இந்த கல்வெட்டு அசோகரோட பிராகிருதி மொழி அப்படிங்கிற மொழியிலையும் கிரேக்க மொழிகளையும் தான் எழுதப்பட்டது. ஸோ அப்ப எப்பதானா இந்த ஹிந்தி உருவானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுப்பா, துருக்கியில இருந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்த ஆட்சியாளர்கள் ஏறக்குறைய இந்தியாவோட முழு நிலப்பரப்பையும் ஆட்சி பண்ணாங்க. அவங்களோட டைனாஸ்டிக்கு பேரு டெல்லி சுல்தானேட்ஸ். அவங்களோட மொழியா இருந்தது பெர்ஷியா. ஆனா அவங்களால இந்திய நிலப்பரப்பு முழுமையும் ஆட்சி பண்ண முடிஞ்சாலும் இந்திய மக்களோட கம்யூனிகேட் பண்றது அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஒவ்வொரு மொழியை கத்துக்கிறது அவங்களால முடியும். பெர்ஷியாவும் இந்த பிராகிருதி மொழிகளும் இணைஞ்சு ஒரு மொழி உருவாகுது. அதுதான் கரிமொழி அப்படின்னு அந்த நேரத்தில் அழைக்கப்பட்டுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி ரக்தா அப்படிங்கிற மொழியாகவும் மாறுச்சு. இதே மாதிரி பெர்ஷிய வார்த்தைகள் கலந்து இன்னொரு மொழியும் உருவானுச்சு, அது உருது. அந்த உருது ஒரு காலத்துல அரசு சபை கவிஞர்களால மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு ஒரு கட்டத்துல அது சாதாரண மக்களும் பயன்படுத்தி இன்னைக்கு அது பாகிஸ்தானோட ஆட்சி மொழியாகவும் ஆயிடுச்சு. ஸோ பேக் டு ஹிந்தி. டெல்லி சுல்தானேட்ஸ்க்கு அப்புறம் பாபரால உருவாக்கப்பட்ட முகலாய சாம்ராஜ்யம் பல காலம் இந்தியாவை ஆட்சி செஞ்சிச்சு. அவங்களோட ஆட்சி மொழியாகவும் பெர்ஷியன் தான் இருந்தது. அந்த பெர்ஷியன் மொழி இந்தியாவில் இருக்க பிராகிருதி மொழியோட கலந்து அந்த ரெக்தாங்கிற மொழி எவால்வ் ஆகி நம்ம பேசுற ஹிந்தியோட ப்ரீவியஸ் வெர்ஷனான ஹிந்துஸ்தானி மொழியா உருவெடுத்து இருந்துச்சு. அந்த ஹிந்துஸ்தானி மொழி பிராந்திய மொழியா இல்லாம இந்தியா நிலப்பரப்பு முழுக்கவும் பரவலா பேசப்படுற ஒரு மொழியா இருந்தது. அதனாலதான் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல நம்மளால இந்திய மக்கள் முழுவதும் பேசுற மொழிகளை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவங்கள நீண்ட காலத்துக்கு ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹிந்துஸ்தானி மொழிய நாம கத்துக்கிட்டு இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரப்பணும்னா இவங்களை ரொம்ப காலம் நம்ம ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போதான் ஜான் கில்கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்காட்டிஷ் சர்ஜன் இந்தியாவில் இருக்கிற அந்த கிழக்கிந்திய கம்பெனில வேலைக்காக ஜாயின் பண்றாரு. ஸோ அவரை வச்சு தான் இந்த ஹிந்துஸ்தானி மொழியை பலவிதமா அப்கிரேட் பண்ணி அது ஆங்கிலேயர்களுக்கு ஏத்த மாதிரியும் மாத்தி அதையே இந்தியா முழுவதும் பரப்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த டயத்துக்குள்ளதான் வந்து நான் சிக்கிறனா. அப்படித்தான் இந்தி மொழி இப்ப அதிகமான மக்கள் பேசுற ஒரு மொழியா இந்தியாவில மாறி. இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாடு செஞ்ச போர், அதோட விளைவுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, I am your Ashok. This is Ashok Debates.